நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. 1 மணிக்கு எழுந்துக்கணும். பகல் 1 மணி இல்லைங்க, நடுராத்திரி 1 மணி. அதனால நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. 1 மணிக்கு எழுந்து ரெடியாகி ஒரு விளாக் வேற நிறைவு பண்ணேன். லக்கி பாட்டுடைய ஒரு ப்ரமோஷன் விளாகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. துவாரகா போறேன்னு சொல்லியிருந்தது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் குஜராத் ட்ராவல் பண்ண போகிறோம். துவாரகா போகணும், மார்கழியில் மாதவனை பார்க்கணுங்கிறது ரொம்ப பெரிய கனவு. இந்த முறை அது நிறைவேற போகுது. சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட்லாம் கொடுக்குறேன். வடிவேல் காமெடியில் வரும்ல, டேய் எங்கடா போயிட்டுருக்கீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட சென்னை ஏர்போர்ட் எப்படி இருந்ததுன்னா பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கூட்டங்க. 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எப்படி இவ்வளோ பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னு ஆச்சரியமா தான் இருந்தது. ஹைதராபாத் வந்து இறங்கியாச்சு. ஹைதராபாடோடைய கிளைமேட் வந்து அதிகாலை பொழுது 6 மணிக்கு சூப்பரா இருந்தது. ஏன்னா 5 மணிக்கு சென்னையில் ஏறி 6 மணிக்கு வந்து இறங்கியாச்சு. ஹைதராபாத் ஏர்போர்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த ஏர்போர்ட்டை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பலமுறை பார்த்து வியந்திருக்கேன். ரொம்ப பெருசா இருக்கும். நடந்து மாளாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க டிரான்ஸ்ஃபர் பக்கம் போகாம எப்படியோ எங்கேயோ நடந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டோம். வித்தியாசமான சக்தி ஸ்வரூப சிலைகள்லாம் ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாச்சு. எங்க போனாலும் இந்த புண்ணியவதி டிஃபனும் லஞ்ச் ஏதாவது எடுத்துட்டு வந்துருவா. அப்படிதான் 7 மணிக்கெல்லாம் கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். ஏன்னா 1 மணிக்கு எழுந்தது பசி. ஹைதராபாத்தில் 3 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு ராஜ்கோட்டுக்கான ஃப்ளைட்டு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டுக்காக நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போல்லாம் யாரும் பயணங்கள் செய்ய யோசிக்கிறதே கிடையாது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுச்சு ஃப்ளைட் ட்ராவலும். அவ்வளோ பேர், ஒரு சீட்டு கூட காலி கிடையாது. அவ்வளோ ஃபில்டப்பாக இருந்தது. அதுவும் குழந்தைங்க கியாமியான்னு நிறைய சத்தம். 2 ஃப்ளைட் ட்ராவல்லையுமே முழுமையாக தூங்க தான் தூங்கினேன். திடீர்னு முழிப்பு வரும். உடனே அப்படியே விண்டோலேருந்து இப்படி பார்த்தா ஒரு அழகான காட்சி. மொத்த ஃப்ளைட்டுமே அப்படியே ஒரு ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி அழகாக இருந்தது. ஒரு மீன் குஞ்சு நீந்துற மாதிரி அழகான காட்சியாக இருந்தது. நம்ம நேரடி பார்வைக்கு அந்த ரெக்கை மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஷேடோவில் முழுமையான அந்த ஃப்ளைட்டு தெரிகிறது. ஏதோ நான் ஒரு பெரிய வீடியோகிராஃபி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ராஜ்கோட் ஏர்போர்ட்டுக்கு வர்றது. ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த வருஷம் குஜராத் பயணத்தில் தொடங்குனது. ரேன் ஆஃப் கட்ச் போயிருந்தேன். இப்போ நிறைவாகிறதும் குஜராத் பயணத்தில் இந்த வருஷம் நிறைவாகுது. மாயா குஜராத் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் அவளுக்கு. அதனால மாயாவுக்காக இந்த ஃப்ளவரும் எனக்காக இந்த ஃப்ளவரும் அப்படி இந்த மாலை மாயாவுக்காக இது வாடாமல் வச்சுருக்கேன். அவள் வந்து பெட்டியில் இருக்கா. அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஒரு தடவை அந்த பெட்டி காணா போனதுலேருந்து ஒவ்வொரு தடவையும் பெட்டி வர்ற வரைக்கும் அது வரும்ன்ற நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது. அதுக்காகவே நான் 2 பெட்டி பேக் பண்ணிடுறது. ஏன்னா 4 ட்ரெஸ் இதுலேயாவது இருக்குமே, அது போனால் கூட அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நான் இப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு தடவை நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதோட தாக்கம் பல வருஷத்துக்கு இருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தா என் பெட்டி, என்னோட பெட்டி தான் கிறகம். லேட்டாக கடைசியாக வருமா வராதான்னு எல்லாருமே ஏர்போர்ட்டை காலி பண்ணிவிடுவாங்க. அப்புறம் தான் என்னோடது வரும். அது என்னவோ தெரியல, என் பெட்டி எனக்கு கண்டா என்ன தோணுதுன்னு தெரியல. ராஜ்கோட்டில் டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கெல்லாம் கட்டில் போட்டு பக்கத்தில் சேர்ஸ் போட்டு காலெல்லாம் நீட்டிக்கிட்டு ரிலாக்ஸிங்காக வீட்டில் குடிக்கிற மாதிரி தான் டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க பாருங்கள். சூரியன் பளீர்னு அடிக்குது. இன்பம்ங்கிறது என்ன தெரியுமா? ராமேஸ்வரத்துலேயும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா டீ குடித்தோம். ராஜ்கோட்லேயும் ஒன்றா குடிக்கிறோம். சூப்பரில் ஒரே வாரம் கேப் நினைக்கிறேன். ஆமாம், ராமேஸ்வரம் டு ராஜ்கோட். சூப்பரில். அது என்னன்னா, அந்த பிரபஞ்சம் வந்து கரெக்டான நபர்களோட இணைச்சி வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். சியர்ஸ்.
சாப்பிட வந்திருக்கோம். சோமேஸ்வர் மகாதேவ்னு இங்கே ஒரு சிவலிங்கம் பார்க்குறோம். ராஜ்கோட்லேருந்து சோம்நாத் போயிட்டுருக்கிற ரூட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட வந்திருக்கோம். நம்ம எப்படி நான் சப்பாத்தின்னு சவுத் இந்தியாவில் நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் சாப்பிட்றோமோ, அந்த மாதிரி யூனிவர்சலாக பரவுன ஒரு டிஷ் அப்படின்னா அந்த தோசையை சொல்லலாம். அவங்க என்னமோ ரோல் பண்ணி எடுக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற அந்த தோசையோட டேஸ்ட் வருமாங்கிறது டவுட்டு தான். சூப்பராகவே இருந்தது லஞ்ச் வந்து திருப்திகரமாகவே சாப்பிட்டோம். இங்கெல்லாம் வந்து நல்ல மோர் வந்து சூப்பராக கிடைக்கும். அதனால் மோர் குடிக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. சப்ஜி எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ட பிறகு ஆசை தாங்க முடியாமல் திரும்பவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் பாவ் நகர் வந்தாச்சு. பாவ் நகரில் நாங்கள் தங்க போகிற அந்த ஹோட்டல் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த ஏரியாவில், அதாவது பாவ் நகரில் இதுதான் பெரிய ஹோட்டல் அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. தீபிகா மாயாவை இன்னைக்கு ரொம்ப ட்ராவலுக்கு அப்புறம் அவளுக்கு கை காலெலாம் வலிக்கும். ஏதோ வந்து சேர்ந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ தான் அவள் வெளியில் வரா. பட்டு பாப்பா, செல்ல பொண்ணு. வச்சே வைக்கலாம். ஓகே, வச்சுட்டு இது அண்ணாமலையோட திருநீர் மட்டும் காலில் பாதிக்க வச்சு காலை பிடிச்சி விடலாம் சாயந்தரமா. இப்போயே ஒரு வாட்டி பிடிச்சி விட்டா போச்சு. அதுதான். ஆமாம், வந்தோடனே கொடுத்த ரோஸ் கொஞ்சம் வாடிடுச்சு. பரவாயில்லன்னு அவ பாதத்தில் சேர்த்தாச்சு. இப்போ தான் நாங்கள் மாயாவை கூட்டிட்டு வெளியில் போக போகிறோம். தக்தேஸ்வர் அப்படின்னு ஒரு ஈஸ்வர கோயிலுக்கும் கௌரி சங்கர் லேக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு போக போகிறோம்.